வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் எல்ஐசி ஆஃப் இந்தியா. காட்டுக்குள்ளேயும் சரிங்க, அல்லது எப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய ஃபாரஸ்டாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக வர்றதுதான் சிங்கம். ஏன்? அந்த காட்டில் நிறைய பலசாலி மிருகங்கள் இருக்கும். சிங்கத்தை விட பலசாலிகள் இருப்பாங்க, சிங்கத்தை விட புத்திசாலிகள் இருப்பாங்க. ஆனால் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. அதே மாதிரிதாங்க சிங்கிள் என்டோமெண்ட் பிளான் எல்ஐசியில் எவ்வளவு பிளான் என்ன டிசைனா வந்தாலும் சிங்கம் ராஜாங்கிறது யாருன்னா இந்த சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் தான். எப்படி அது ராஜாவா இருக்குது அல்லது ராஜான்னு எப்படி நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நண்பர்களே, லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி நீங்க ஒரு விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அல்லது லைஃப் இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு கஸ்டமராக இருந்தீங்கனாலும் சரி, நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. இதில் வர்ற விஷயங்கள் உபயோகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுடைய ஏஜென்ட் நண்பர்கள் அல்லது உங்கள் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்புங்க. அல்லது நீங்கள் ஒரு பொதுவான மனிதர் அல்லது ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா இது நல்ல செய்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இது இன்னும் நிறைய ரீச் போகும். நிறைய ரீச் போனால் நிறைய நல்ல வீடியோக்களை நாங்கள் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, சிங்கிளாக வரும் சிங்கம் எப்படி இந்த பாலிசி நாம் சொல்ல போகிறோம். சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட். சரி, வாட் இஸ் அ சிங்கிள் பிரீமியம்? சிங்கிள் பிரீமியம்னு என்ன சார்? முதல்ல ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லணும்னா நோ ரெகுலர் பேமெண்ட். சார் மந்த்லி கட்டுறேன், குவார்டர்லி கட்டுறேன், ஆஃப் இயர்லி கட்டுறேன், நான் இயர்லி கட்டுறேன், 15 வருஷத்துக்கு கட்டுறேன், கண்டினியூஸாக கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒன் டைம் டெபாசிட்டுங்க. இந்த பாலிசியிலேயே எவ்வளவு வருஷம் பாலிசியாக இருந்தாலும் சரி, 25 வருஷம் பாலிசியாக இருந்தால் கூட ப்ரீமியம் ஒரே டைம் தான். அப்படின்னா ஒன் டைமில் நான் டெபாசிட் பண்ணிட்டு அதை விட்டுறேன் சார். அதுக்கு பேர் தான் சிங்கிள் ப்ரீமியம் பாலிசிகள். சரி, இது ஏன் ஃபேமஸாக இருக்கு? நான் சிங்கம்ங்கிற லெவலுக்கு சொன்னேன். ஏன் சார் இது ஃபேமஸ்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்டில் நீங்க பண்ணீங்கன்னா அது மிகச்சிறந்தது அல்லது ரொம்ப ஃபேமஸ் சார், நிறைய பேர் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. நோ கமிட்மெண்ட், ஃபியூச்சர் கமிட்மெண்ட் கிடையாது சார். பணம் இருக்கு, கட்டிட்டேன், அடுத்த வருஷம் கட்டணும், அதுக்கு அடுத்த வருஷம் கட்டணும், 15 வருஷம் கட்டணும், 20 வருஷம் கட்டணும், மந்த்லி கட்டணும், இஎம்ஐ தவறாம கட்டணும், அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் இந்த பாலிசியில கிடையாது. ஏன்னா பிரீமியம் இஸ் அ சிங்கிள், ஒரே தடவையில் கட்டி முடிச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் இது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் சார். நான் பிரீமியம் கட்டி முடிச்சிட்டேன் சார், ஒவ்வொரு வருஷமும் போனஸ் எனக்கு ஸ்டாண்டர்டா வந்துட்டு இருக்கும். லேட்டா கட்டினீங்க, கட்டலை, ஃபைன் போர்ட் கட்டணும், சம்மஷூடு மாறுது, எதுவுமே கிடையாது. பாலிசியில ரெடியூஸ் பெய்டு ஆயிடுச்சு, நோ வரி. பிரீமியம் கட்டி முடிச்சாச்சு, வருமானம் ஸ்டாண்டர்ட். மூணாவது, நோ லேப்ஸ். சார் லேட்டாய் கட்டினேன், ரிஸ்க் கவரேஜ் இருக்குமா இல்லையா? டோன்ட் வரி, பிரீமியம் ஃபுல்லி பெய்ட் அப் இன் சிங்கிள் டைம். ஒரே தடவை தான் கட்டணும் சார், அந்த ஒரே டைம்லயே பிரீமியம் ஃபுல்லி ஃபினிஷ்ட். அப்போ பாலிசி லேப்ஸுங்கிறதுக்கு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு 1%, 0.1% கூட லேப்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க பாலிசி ஹோல்டரா இருந்தீங்கன்னா இந்த 3மே பெனிஃபிட். ஒருவேளை இதை விற்பனை செய்யற முகவரா இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கடைசி பாயிண்ட் நோ லேப்ஸ். சார் உங்களுக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டினியூஸா பாலிசி ஹோல்டர் கணக்கில் இருந்துட்டே இருப்பார், உங்க கிளப் மெம்பருக்கோ மற்றபடி உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறக்கோ எல்லாமே இந்த சிங்கிள் பிரீமியம் பாலிசிகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். சரி, ஹவு மச் மணி இன் பேங்க்? சார் சிங்கிள் எல்லாம் டெபாசிட் பண்றாங்களா சார் மனுஷங்க? எல்ஐசின்னு கிடையாது, நான் பொதுவாகவே சொல்றேன். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். எல்லாருமே மந்த்லி தான் சார் பண்ணுவாங்க, இயர்லி தான் சார் பண்றாங்க. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் அடுத்து சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் எத்தனை ரூபாய் பேங்க்ல டெபாசிட்ல இருக்குது அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ப மாட்டீங்க. ஏன்? இது எல்லாமே சிங்கிள் டைம்ல டெபாசிட் பணங்கள். இந்தியர்களோட மைண்ட் செட் அல்லது டிஎன்ஏ எப்படி இருக்கு தெரியுங்களா? பணம் வந்தா சேமிக்கணும். 1000 ரூபாய் வந்தாலும் சரி, 5 லட்சம் வந்தாலும் சரி, 10 லட்சம் வந்தாலும் சரி, சேமிக்கணும். அந்த பழக்கம் தான் இந்தியாவுடைய டிஎன்ஏவை உலக லெவல்ல தூக்கி நிறுத்திட்டு இருக்குதுன்னா இந்த பழக்கம் தான். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க.
220 லட்சம் கோடி. 220 கோடி இல்ல, 220 லட்சம் இல்ல, 220 லட்சம் கோடி பேங்க்ல இருக்குது, டெபாசிட்ல இருக்குது. சிங்கிளா போட்ட பணங்கள் 50,000, 1 லட்சம், 10,000, 2 கோடி, 10 கோடி என்னவோ கொண்டு போய் போட்ட பணம் சார். எல்லாமே டெபாசிட் இருக்குது, பேங்க்காரங்கிட்ட இருக்குது, வீட்டில் இல்லை. மக்களுடைய சேமிப்பு. சரி சார், இது வளருதா சார்? மக்கள் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்களா, கம்மி பண்ணிட்டு இருக்காங்கன்னா வருஷத்துக்கு 9% ஏறிட்டே போகுது சார். போன வருஷம் கிட்டத்தட்ட 190 கோடியா இருந்தது, இந்த வருஷம் 220 கோடி. அடுத்த வருஷம் 18 கோடி அதிகமாகும், 240 கோடி ஆகும். வளர்ந்துட்டே இருக்குது. 9% அப்படின்னா டெபாசிட் பண்றவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. காரணம், தட் இஸ் a சிங்கிள் கமிட்மெண்ட். இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் சேவ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற அந்த கன்வீனியன்ட் தான் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் சார். அதுக்கு நாம என்ன வச்சிருக்கோம்? எல்ஐசியில் அப்படி ஏதாவது பிளான் இருக்கா சார்? ஈக்குவல் டு பேங்க் டெபாசிட் சார். பேங்க்ல கொண்டு போய் பணம் போட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், 10 வருஷம் எடுத்துக்கலாம், 5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம்னு போய் வட்டியோடு நாங்கள் வாங்கிக்கிறோமே சார். அது மாதிரி எல்ஐசியில் டெபாசிட் ஸ்கீம் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லக்கூடாது. அதை விட சூப்பரா இருக்கு சார். பேங்க்ல 5 லட்சம் போடுறீங்க, 10 லட்சம் 10 வருஷம் கழிச்சு போடுறீங்க, எடுத்துக்கலான்னு போடுறீங்க. அதே பணத்தை நீங்க எல்ஐசியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. இதுதான் பாயிண்ட் நண்பர்களே. சேவிங்ஸ் பிளஸ் ரிஸ்க் கவர் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 லட்ச ரூபா ஒருத்தர் டெபாசிட் பண்ணிட்டார் பேங்க்ல. 10 வருடம் கெடுக்கட்டி போடுறதுங்காங்க. சரி, 10 வருஷம் பிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டார், 10 வருஷம் கழிச்சு பணம் வாங்கிக்கிற மாதிரி. ஆனா உண்மையா சொன்னோம்னா 10 வருஷம்லாம் பேங்க்ல கிடையாது, 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்த சொல்லுவாங்க, ஏன்னா வட்டி மாறும். சரி, இவரு இன்னொரு நண்பர் அதே 10 லட்சத்தை பேங்க்ல போட்டிருக்காரு. 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கும் ஆசை, அவருக்கு ஆசை. 10 வருடம் கழிச்சு எடுத்தாங்கன்னா இவருக்கும் வட்டி கிடைச்சிருக்கு, இவருக்கு போனஸ் கிடைச்சிருக்கு. எல்ஐசியில் போனஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் எடிஷன் போனஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பேருக்கு ஒண்ணுதான் சார். பாலிசி போட்டு 3வது வருடத்துல பேங்க்ல ஓட்டவர் இறந்து போயிட்டார். 3 வருஷத்துக்கான வட்டி மட்டும் கொடுப்பாங்க. 10 லட்சம் பிளஸ் ஒரு 50,000 வச்சுங்க, 10,50,000 தான் கொடுப்பாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனியில எல்ஐசியில போட்டிருந்தாருன்னா 3வது வருஷத்துல இறந்து போயிட்டாருன்னா சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. மேபி அது 13 லட்சமா இருக்கலாம், 12 லட்சமா இருக்கலாம், 14 லட்சமா இருக்கலாம். சம் அஷ்யூர்ட் பிளஸ் 3 வருஷத்துக்கான போனஸையும் கொடுத்துருவாங்க. அப்போ வட்டி அந்த 3 வருஷத்துக்கான வந்துடும். சம் அஷ்யூர்ட் முழுசா சம் அஷ்யூர்ட் வாங்கியிருப்பார், பிரீமியம் கம்மியா கட்டியிருப்பார். அப்போ எல்ஐசியில் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா சார் வட்டி 2லயும் ஒண்ணுதான் சார், கொடுத்துருவேன் சார். கடைசியில ஒருவேளை இடையில ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் அவரும் சேர்த்து கொடுப்போம் சார். இதுதான் எக்ஸ்ட்ரா. எனி டைம் லோன் சார். பணம் வேணுமா? எல்ஐசி எப்படி பேங்க்ல போய் நீங்க டெபாசிட் பணத்தை எடுத்துக்கலாமோ அல்லது சரண்டர் பண்ணிக்கலாமோ, இதுலயும் லிக்விடிட்டி இருக்கு. நீங்க லிக்விட் பண்ணி எடுத்துக்கலாம், வேணுங்கிற போது திருப்பி கட்டிடலாம். ரிஸ்க் அவர் அங்கேயே இருக்கும். பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டீங்கன்னா சுத்தமா போயிருக்கு. இங்க அப்படி இல்லை, வேணா பணத்தை எடுத்துக்கலாம், பாலிசி அப்படியே இருக்கும், லைவா இருக்கும். அதுதான் எனி டைம் லோன், லாங் டேர்ம். பேங்க்ல 3 வருஷத்துக்கு மேல வாங்க மாட்டான், ஏன்னா அந்த வட்டி 2 வருஷத்துக்கு தான்பா. 3 வருஷம் கழிச்சு என்ன வட்டி இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால 12% இருந்தது, 5% வந்துருச்சு. இன்னொரு இதே 10 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா 2% ஆயிரும். இங்க அந்த பிரச்சனை இல்லை. லாங் டேர்ம் 15 வருஷத்துக்கு போட்டுக்கலாம், 20 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். சார் பையனுக்கு வயசு 1 வயசு சார், தாத்தா டெபாசிட் பண்றார், 20 வயசுல இருக்கணும், 20 வயசு வரைக்கும் இருக்கும். பேங்க்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் மாத்தலாம், திருப்பி வைக்க சொல்லுவாங்க. அப்ப சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ங்கிறது பேங்க் கம்பேர் பண்ற போது லைஃப் இன்சூரன்ஸ்ல அட்டகாசமா இருக்கு சார். உண்மையால் ரியலா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது நல்ல தகவலா? கரெக்டான தகவல்னா எஸ் ஆர்னு போடுங்க, எஸ் ஒய் எஸ் போடுங்க, வெறும் எஸ் போடுங்க, குட் போங்க, எப்படி வேணாலும் போடுங்க. தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் பேங்கையும் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் எல்ஐசியும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இந்த நான் சொன்ன கருத்தை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா ஒரே ஒரு எஸ் போடுங்க. எஸ் சார், உண்மைதான் சார். நண்பர்களே, நான் சொல்றது ரொம்ப நடுநிலையா நியாயமா சொல்லியிருக்கேன். டெபாசிட்ல பணம் மட்டும்தான் வளரும், ரிஸ்க் கவர்ங்கிற வேர்டே கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ல பணமும் வளரும், ரிஸ்க் கவரையும் கொடுத்துட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட் நாள் இருந்து. இதுதான் விஷயம் நண்பர்களே. நன்றி. ஒரு கமெண்ட் போட்டதுக்கு நன்றி. தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவின் லிங்கை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே, சரி. இப்படி ஒரு அட்டகாசமான பாலிசி சார். இதுல யாரு சார் எலிஜிபிலிட்டி? எந்த வயசு, என்ன பணம், எப்படி சார் எலிஜிபிலிட்டி சொல்லுங்க சார் அப்படின்னா,
நண்பர்களே 30 நாள் ஆயிருந்தா போதும் குழந்தைக்கு பாலிசி எடுத்துக்கலாம். 30 நாள் ஆயிருந்தா போதும், பிறந்து 30 நாள் ஆன குழந்தைக்கு பாலிசி போடலாம். அதிகபட்சமா 65 வயது நபர் வரைக்கும் போடலாம் சார் பாலிசி. வேற என்ன சார் வேணும்? 30 வயசுல இருக்கிறீங்க நீங்க, 30 நாள் ஆயிருக்கு உங்க குழந்தைக்கு போடலாம். சரி சார், உங்க வயசோ உங்க அப்பா வயசோ அம்மா வயசோ 65 ஆயிருக்கு சார், பாலிசி எடுக்கலாம் சார். சிங்கிள் டெபாசிட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் சார் வெயிட் பண்ணணும்? மினிமம் எவ்வளவு சார் டெபாசிட் நாளே? 10 வருடம் நண்பர்களே. பாலிசி இன்னைக்கு போட்டீங்கன்னா டெபாசிட் பண்ணீங்கன்னா 10 வருடமாவது மினிமம் கழிச்சு தான் நாங்கள் கொடுப்போம். இடையில லிக்விட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் லோன் இருக்குன்னு, லோன் அவைலபிள் இருக்கு, வாங்கிக்கலாம். 10 வருஷத்துக்கு கவரேஜும் இருக்கும். பிரீமியம் கட்டி முடிச்சது வந்து 10வது வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். சார் இல்லை சார் அதிகமாக வேணும்னா 25 வருடம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ ஒரு வயசு குழந்தைக்கு போட்டீங்கன்னா 26வது வருஷத்துல பணம் எடுக்கிற மாதிரியும் ஓட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வயசு குழந்தைக்கு 10 வருஷம் போட முடியாது. ஏன்னா 10 வயசு 11வது வயசுல மைனரா இருக்கும். அப்ப 18 வருடம் போடணும். இதே ஒரு 30 வயசுக்காரர் போறார், அவருக்கு 10 வருடமும் போடலாம், 25 வருடமும் போடலாம். அப்ப மினிமம் 10 வருஷம் டெபாசிட், மேக்சிமம் 25, இடையில 11, 12, 13, 20, 21, 22 என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட் 1 lakh. சார் இன்னைக்கு 1 lakh தான் சார். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்தா ஒரு 1.5 lakh 2 lakh ஆனா தான் சார் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். சின்ன பிரீமியங்கள் முதல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல. மினிமம் சம் அஷ்யூர்ட் 1 lakh. பிரீமியம் 1 lakh இல்ல, சம் அஷ்யூர்ட் தான் நான் 1 lakhன்னு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது மேக்சிமம் என்ன? நோ லிமிட், எந்த லிமிட்டும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, பெனிஃபிட்ஸ் என்ன சார்? சரி, எல்லா பாலிசியிலும் இருக்கிற மாதிரி 2 பெனிஃபிட் உண்டு. மெச்சூரிட்டி பெனிஃபிட் உண்டு, டெத் பெனிஃபிட் உண்டு. இதுல முதல்ல டெத் பெனிஃபிட் சொல்றேன். ஒரு குழந்தை இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு வைப்போம், ஒரு 2 வயசு குழந்தை இன்வெஸ்ட் பண்ணுது. பிஃபோர் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படிம்பாங்க சார். குழந்தைங்களுக்கு 18 வயசு குழந்தைகளுக்கு பாலிசி போடும்போது 2 விஷயம் பார்க்கணும். 8 வயதுக்கு உள்ள இருந்தா பாலிசி அந்த குழந்தைக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2 வருஷம் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா 8 வருஷத்தை தாண்டணும். தட் மீன் 7 வயசுல ஒரு குழந்தைக்கு பாலிசி போட்டீங்கன்னா 8 வயசு ஆடாங்கடைசியில் தான் ரிஸ்க் வர ஆரம்பிக்கும், அதாவது சம் அஷ்யூர்ட் வரும். ஒருவேளை 3 வயசு குழந்தைக்கு பாலிசி போட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு ரிஸ்க் கவர் கொடுக்க மாட்டோம். 2, 3, 4, 4வது வயசு முடிஞ்சு 5வது வயசுல இருந்து ரிஸ்க் கவர் கொடுப்போம். சரி சார், இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது ரிஸ்க் ஆயிருச்சு குழந்தைக்குன்னா பிரீமியத்தை மட்டும் திருப்பி கொடுப்போம். டாக்ஸ் மற்றதெல்லாம் பிடிச்சிட்டு மொத்த பிரீமியத்தை அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். ரிஸ்க் கவர் கொடுக்க மாட்டாங்க. இல்ல சார், குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கு சார், அல்லது பெரியவருக்கு போட்டிருக்கோம் சார், 30 வயசுக்காரருக்கு போட்டிருக்கோம், 40 வயசுக்காரருக்கு போட்டிருக்கோம்னா டோன்ட் வரி, ரிஸ்க் ஆனா சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவேன். பிரீமியம் எவ்வளவு கட்டியிருப்பீங்க? சம் அஷ்யூர்டோட குறைவா கட்டியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்ட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 தான் கட்டியிருப்பீங்க. அப்ப 25,000 ரூபாய் லாபம் ஒரு வருடத்துல இருந்தா கூட. பிளஸ் ஒரு வருஷத்துக்கான போனஸ் கிடைக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் இருந்தா கிடைக்கும். அல்லது சம் அஷ்யூர்ட் எப்படி சொல்றாங்கன்னா 1.25% சம் அஷ்யூர்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அப்பா எது அதிகமோ அதான் கொடுக்கறதுனால நல்ல ரிஸ்க் கவரும் கிடைச்சிருக்கும். ரிஸ்க் கவர் ஆரம்பத்து தேதியில இருந்து 18 வயசுக்கு மேல இருந்தா இம்மீடியட்டாவே ரிஸ்க் கவர். 8 வயசு குழந்தைக்கு மேல இருந்தாவே கண்டிப்பா ரிஸ்க் கவர் முத நாள்லயே ஆரம்பிச்சிடும், வெயிட்டிங் பீரியட் கிடையாது. ஓகே, மெச்சூரிட்டி பெனிஃபிட். சரி சார், ரிஸ்க் பத்தி பேசணும் சார், டெபாசிட் பண்ணிருக்கு சார், என்ன சார் மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்னா சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். 10 வருடம் போட்டிருந்தீங்க, 15 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா 16வது வருஷம் போய் எடுக்கிற போது, அல்லது 10 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா 11வது வருஷம் எடுக்கும் போது சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க சார். பிரீமியம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பிரீமியம் கம்மியாக தான் கட்டியிருப்பீங்க. 10 லட்ச ரூபா பாலிசிக்கு நீங்க 7.5 லட்சம் தான் கட்டியிருப்பீங்க. அப்ப சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவான், 10 லட்சம் கொடுத்துருவான். போனஸும் கொடுப்பாங்க, அதான் மெயின். போனஸும் கொடுப்பாங்க. பிளஸ் எஃப்ஏபி ஃபைனல் எடிஷன் போனஸ், அதுக்கு பாலிசிக்கு எலிஜிபிள் இருந்தா அதையும் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த மெச்சூரிட்டி கம்பேர் பண்ணீங்கன்னா பேங்கை விட சூப்பரா இருக்கும். மிச்சம் நீங்க போட்டிருந்த அந்த 10 வருஷமோ 16 வருஷமோ ரிஸ்க் கவரையும் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நல்லா இருந்தா வட்டி வாங்கிங்க சார், நல்லா இல்லாம போனா உங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கிங்க சார். 2மே உண்டு சார். வேற என்ன சார் வேணும்? தட் இஸ் a மெச்சூரிட்டி பெனிஃபிட். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கா சார்? இருக்கு. எல்ஐசி ஏடிடிபி அதுல அவைல் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்டல் டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டை நீங்க டிசேபிலிட்டியோட வாங்கிக்கலாம். எல்ஐசி டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. நேச்சுரல் டெத்துக்கு 2 சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க சார். வேணா நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி ரைடர் வாங்கிங்க. ரைடருங்கிறதே எக்ஸ்ட்ரா பிரீமியம் தான், கட்டி நீங்க இதையே எடுத்துக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் உண்டு சார். சார் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 40 வயசுக்காரர் போறார், ஒரு 55 வர்ற மாதிரி 60 வர்ற மாதிரி பணம் பிளான் பண்ணி போட்டிருக்காரு. மெச்சூரிட்டி வந்துருச்சு. 55 வயசுல இவருக்கு பணம் தேவைப்படலை சார். ஒரு 15 வருஷத்துக்கு
மாசம் மாசமா பிரிச்சு கொடுக்க முடியுமா சார்? ஒரு பென்ஷன் மாற அல்லது வருட வருடம் பிரிச்சு கொடுக்க முடியுமா சார்? 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம். எஸ், வாங்கிக்கலாம் சார். ஒரு குழந்தைக்கு பாலிசி போட்டிருக்காங்க அல்லது ஒரு அப்பா போட்டிருக்கிறார். அந்த குழந்தையோட ஒரு 20வது வயசுல பணம் வருது, 18வது வயசுல ரிஸ்க் ஆகுது, பணம் வருது. ஆனா இந்த குழந்தையோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க, வேணாம் ஒரே முட்டா வாங்கினா வேஸ்ட் ஆயிரும் அல்லது பிளான் பண்ண முடியாது, எங்களுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்க முடியுமா சார்? கொடுப்பாங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷன்னா மெச்சூரிட்டி வரும்போதும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், மாசம் மாசம் பிரிச்சு வாங்கிக்குவேன். கொஞ்சம் வட்டி ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சும்மா இல்லை, டெத் பெனிஃபிட்டையும் அந்த நாமினி அந்த பணம் எனக்கு மொத்தமா வேணாம் சார், என்னால மேனேஜ் பண்ண முடியாது, என்னால கெப்பாசிட்டி இல்லை, ஒரு 20 லட்சம் 25 லட்சத்தை ஒரு மெச்சூர்ட் இல்லாதவங்ககிட்டயோ ஒரு பெண்கள் கிட்டயோ கொடுத்தா பிரச்சனை ஆகும்னா நீங்க அருமையா என்ன பண்ணலாம், மெச்சூரிட்டியை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுங்கன்னா மாசம் மாசம் பேங்க் வரும். அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்கு வரும், படிக்க வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பென்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். டெத் பெனிஃபிட்டை செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல வாங்கிக்கிற ஒரு அட்டகாசமான பெனிஃபிட் இந்த பாலிசியில இருக்குது. ரிபேட் ஆஃப் ஹை சம் அஷ்யூர்ட். நண்பர்களே, எப்பவுமே ஹை சம் அஷ்யூர்ட் போக போக பிரீமியம் குறையும். எப்படி சார்? 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறார், 25 வருஷத்துக்கு போடுறார், 50,000 ரூபாய் தான் கட்டுவார் பிரீமியம். நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளா. அதே நபர் 10 லட்ச ரூபாய் போடுறார், 5 லட்சம் தானே கட்டணும்? கிடையாது. 4,70,000, 4,45,000, 4,55,000 தான் கட்டுவார். வயசை பொறுத்து மாறும். அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அதிகம் பண்ண உங்க பிரீமியம் ஒரு % கம்மி ஆயிட்டே வரும். எப்பவுமே மினிமம் சம் அஷ்யூர்ட் போகக்கூடாது. மினிமம் 5 lakh 10 lakh போனீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு 3 to 4% லாபம். பாலிசி பிரீமியம் கட்டுற போதே ப்ராஃபிட் சார். மறுபடியும் நான் சொல்றேன், மினிமம் சம் அஷ்யூர்ட் 1 lakh 2 lakh 3 lakh போறதை விட 5 லட்சம் 10 லட்சம் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 1 lakhக்கு 50,000 தான் கட்டுவீங்க, 10 லட்சத்துக்கு 5 லட்சம் தான் கட்டுவீங்க. நீங்க நினைக்க மாட்டீங்க, நினைச்சிருப்பீங்க. இல்ல, 10 லட்சம் சம் அஷ்யூர்ட் அதிகமா போகும்போது எக்ஸ்ட்ரா ரிபேட் கொடுப்பாங்க. 4% 4,000, 5,000, 10,000 அதுல உங்களுக்கு ரிபேட் கிடைச்சதுன்னா அதுலயும் லாபம். ஏபோ 3 lakh சம் அஷ்யூர்ட்க்கு இந்த பாலிசியில ரிபேட் அவைலபிளா இருக்கு. அப்ப மினிமம் சம் அஷ்யூர்ட் எப்படி சூஸ் பண்ணுங்க? 4, 5, 6, 7 சூஸ் பண்ணிக்க நண்பர்களே. பாலிசி லோன் அண்ட் சலண்டர். சார், பாலிசி பிரீமியம் கட்டுறதுல இருந்து 1 year அவைலபிள் ஆஃப் கம்ப்ளீட்டட் 1 year. 1 year தான் அழிந்தா போதும் சார். ஒரு பிரீமியம், இயர்லி பிரீமியம், ஒரே பிரீமியம் தான், சிங்கிள் பிரீமியம் தான். ஒரே தடவை கட்டிட்டு கரெக்டா 1 year வெயிட் பண்ணி 1 year செகண்ட் இயர்னோட முதல் நாள் இருந்து பாலிசியை சரண்டரும் பண்ணிக்கலாம். 1 year இருந்து லோனும் வாங்கிக்கலாம். இப்படி ஒரு அட்டகாசமான இந்த பாலிசியில யாருக்கெல்லாம் இந்த பாலிசி பொருந்தும், அல்லது நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளா இருந்தீங்கன்னா யாருக்கிட்ட சார் கேட்கலாம்? யாருக்கு இது ரெடி டு வில்லிங் இருப்பாங்க சார்? விருப்பப்படுறவங்க யாரு அப்படின்னா யங் சில்ட்ரன். 1 வயசு 2 வயசு 3 வருஷம் இருந்தா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம், தாத்தா பாட்டி கிட்ட கேட்கலாம். 2 தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பாவோட வழி தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க, அம்மா வழி தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க. 4 பேர்த்துக்கிட்டையும் கேட்கலாம். குழந்தையோட ரிலேட்டிவ் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க அந்த குழந்தை மேல கிரேஸா இருப்பாங்க. பிறந்த குழந்தைகள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா பேரன் மேல பேத்தி மேல ஈடுபாடோட இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கணும். குழந்தை கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதில்லை. ஒரு பெரியவங்க கிட்ட தாராளமா யங் சில்ட்ரன் இருக்கிறவங்க குழந்தை பேர்ல ஒரு டெபாசிட் பண்ணுங்க. 19வது வயசுல குழந்தைக்கு பணம் போகும், 25வது வயசுல குழந்தைக்கு போகும், பொன் குழந்தைக்கு போகும், படிப்புக்கு யூஸ் பண்ணிட்டுங்க, டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஃபங்க்ஷன் கான்ட்ரிபியூஷன். நண்பர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை தான் சார் கொண்டாடுறான். பர்த்டேவுக்கு 50,000 1 லட்சம் கலெக்ஷன் ஆகிற வீடெல்லாம் இருக்கு. தாத்தா பாட்டி 10,000 20,000 வச்சு கொடுப்பாங்க, ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பாங்க, காது குத்து, மொட்டை அடிக்கிறது, என்னென்னவோ இருக்கு சார். குழந்தைங்களுக்கு இல்லாத விசேஷமே கிடையாது. பர்த்டே மட்டும் கிடையாது, நிறைய விசேஷங்கள் இருக்கு. அந்த விசேஷங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வாங்குவாங்க. இது பொது, இவன் வாங்கலினாலும் வச்சு கொடுப்பாங்க. சர்வசாதாரணமா 25,000 50,000 1 லட்சம் வரும். அதை அப்படியே செலவு பண்றதுக்கு யாருமே எந்த பேரண்ட்டும் விரும்ப மாட்டாங்க. கேட்டீங்கன்னா ஒரு விசேஷம் முடியறதுக்கு முன்னாலேயே சார் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் வரும், ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் நீங்க அப்படியே வச்சுட்டீங்கன்னா கூட எதுவும் வளராது. அந்த குழந்தைக்கு படிப்புங்கும் போது 2 மடங்கா நான் மாத்தி கொடுக்குறேன் சார், பாதுகாப்போட அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் கான்ட்ரிபியூஷன். ஃபியூச்சர் டெபாசிட். நண்பர்களே, நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் செட்டில்மெண்ட் வருதுங்க. நிலபாகம் பிரிக்கிறாங்க, வீட்டில் சொத்து பிரிப்பாங்க, பணத்தை பிரிச்சுப்பாங்க, நிறைய பிரிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சர்ப்ளஸ் ஒரு பணம் வரும். அதாவது மாசம் மாசம் வர்றது சம்பளங்க. அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மாசம் மாசம் செலவு பண்ணிக்குவாங்க.
ஆனா திடீர்னு வர்ற பணத்தை எப்பவுமே நம்மளோட இந்தியன் மென்டாலிட்டி சேவ் பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் டெபாசிட் கேட்கணும். நண்பர்களே, ஒரு காசு வந்திருக்கு, தயவு செஞ்சு இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணுங்க, ஒரு ஃபியூச்சருக்காக நீங்க அதை டெபாசிட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபேமிலி ஆர் டெசிஷன் மேக்கர் அல்லது அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க, எஸ் ஒரு புது அமௌண்ட் வந்திருக்கு, சர்ப்ளஸ் வந்திருக்கு, இதை நான் என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பென்ஷன் கார்பஸ். ஒரு அமௌண்ட் வருது அல்லது சேமிப்பு இருக்கு அல்லது ஒரு மெச்சூரிட்டி வேற ஒரு பாலிசியிலிருந்து வந்திருக்கு, ஒரு சிட் எடுத்திருக்கேன், எங்கிருந்து வந்தாலும் பென்ஷன் கார்பஸா நான் வச்சுக்கலான்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி, முடியாத காலத்துல இந்த பணம் வேணும், ஒரு 20 லட்சம் இருக்குட்டு, அதுல இருந்து நான் வட்டி வாங்கிக்கிறேன், பென்ஷன் வாங்கிக்கிறேன்னு விருப்பப்படுறவங்களும் ஒரு 40 வயசு இருந்தாருன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுவார், 15 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. பென்ஷன் கார்பஸை மைண்ட்ல வச்சிருக்கிறவங்களும் இந்த பாலிசியை வாங்குவாங்க. அப்போ யாருக்கு தேவைப்படுதோ அந்த தேவைப்படுற ஆட்கள் கிட்ட நீங்க பாலிசி கேட்டீங்கன்னா பண்ணலாம். அல்லது இப்ப நான் சொன்ன இந்த 4 பர்பஸும் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த பிளானை மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் பிரீமியங்கிறது எப்பவுமே சிங்கம் தான், காட்டுக்கு ராஜா அதுதான். எத்தனை விலங்குகள் இருந்தாலும் அது ராஜா தான். அதே மாதிரிதான் என்ன பாலிசிகள் இருந்தாலும் இந்த பாலிசி தான் சிங்கிளா வர்றோம் சிங்கம். நண்பர்களே, தேங்க்யூ.